நம்ம இப்போ COA ப்ராக்டிக்கலில் 20 ப்ராக்டிக்கலில் சப்டிவிஷன் ஏ பார்க்க போகிறோம். சார்ட்டிங் டேட்டா. இதுக்கு நம்ம எப்பவும் போல் ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டில் சார் கொடுத்து அதில் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இது வந்து பார்த்தோன்னா பிளாங்காக இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா காப்பி பண்ணி வச்சுருக்கேன். சில டேட்டாஸ்லாம் நம்ம அந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதை சார்ட் பண்ணணும். இதை எப்படி சார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த டேட்டாவை சார்ட் பண்ணணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா மவுஸ் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜய், ராம், அருண் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கு நேம் வைஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னா சார்ட் ஆகணும். அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே டேட்டா டேப் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அஜய், ராம், அருண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைனாக வரணும் அப்படின்னா மேலே டேட்டா டேப் இருக்கும், அதாவது மெனு பாரில். ஸோ அந்த டேட்டா டேப்பில் சார்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த காலம் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ட் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா A to Zல ஸ்டார்ட் ஆகணுமா இல்லை Z to Aல ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. நான் Z to A கொடுத்துக்கிறேன். Z to A கொடுத்துக்கிட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா எனக்கு பாருங்கள் தலைகீழாக வந்துருச்சு எல்லாமே. வேல், ராம், ராஜி அப்படின்ட்டு அவங்களுடைய மார்க்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தலைகீழாக வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா சார்ட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா அது பாருங்கள், ஐ காலத்தை நான் வந்து இப்போ சார்ட் பண்ண போகிறேன். அது எப்படி சார்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணவங்கலாம் வரணும், நெக்ஸ்ட்டு ஃபெயில் ஆனவங்களாம் வரணும். அதுக்கு நான் கஸ்டம் லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் கஸ்டம் லிஸ்ட்டை ஓகே பண்ணிவிட்டு இங்கே நான் லிஸ்ட்டு என்ட்ரிஸை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களாம் வரணும். ஸோ நான் பாஸ்ன்னு டைப் பண்ணுறேன். அண்ட் தென் எனக்கு ஃபெயில் ஆனவங்க வரணும். அதனால் நான் என்டர் கொடுத்து ஃபெயில் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுறேன். என்டர் கொடுத்தா கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்ம மறுபடியும் அதை டைப் பண்ண தேவையில்ல. ஒரு தடவை ஒரு எக்ஸல்லே. ஓகேங்களா? அது ஒன் சேவ் ஆகிடும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நான் மறுபடியும் கீழே அந்த எக்ஸல்லே எடுத்துக்கிறேன் நான். இருங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் பாஸ் பண்ணவங்களாம் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, ஃபெயில் ஆனவங்களாம் நெக்ஸ்ட்டு வராங்க. ஓகேங்களா? வந்து பார்த்தோன்னா நான் சார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு டிஸ்டிங்ஷன், அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அப்புறம் ஃபெயில்னு வரணும் அப்படின்ட்டு. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் அதே தான் சார்ட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே காலம் 1 இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு காலம் 1 சார்ட் பண்ண வேணாம், எனக்கு காலம் ஜே தான் சார்ட் ஆகணும். ஓகேங்களா? ஜே கொடுத்துக்கிட்டு எனக்கு சார்ட் ஆப்ஷனில் எப்படி எனக்குன்னா கஸ்டம் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் வரணும். ஓகேங்களா? அதனால் நான் டிஸ்டிங்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்க வரணும். ஸோ நான் ஃபஸ்ட் கிளாஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்தேன்னா அது கீழே வரும். ஓகேங்களா? அந்த டைப்பிங் ஆப்ஷன். ஸோ நான் ஃபஸ்ட் கிளாஸ்னு டைப் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்டர் கொடுத்து செகண்ட் கிளாஸ்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக எனக்கு ஃபெயில்னு வரணும். ஓகேங்களா? அதனால் நான் ஃபெயிலுன்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தோன்னா அது அங்கே போயிடும் கஸ்டம் லிஸ்ட்டில். ஸோ ஒரு தடவையும் நம்ம டைப் பண்ண தேவையில்ல, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸல் போகும்போது. இப்போ நான் மறுபடியும் கீழே அந்த எக்ஸல் எடுத்துக்கிறேங்க. எக்ஸலில் நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு பாருங்கள் ஆக்சுவலாக டாபிக்லாமும் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம டாபிக்லாமும் நம்ம சேர்த்து நம்ம ட்ராக் பண்ணதுனால டாபிக்லாமும் மாறிடுச்சு. நம்ம அந்த கிளாஸ் எங்கே வரணுன்ட்டு நம்ம சொல்லவே இல்லை இல்லையா? அதனால் அந்த கிளாஸ், அந்த நேம், தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக டாப்பிக்கை விட்டுட்டு நம்ம ட்ராக் பண்ணணும் இதை மட்டும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இதை நம்ம அண்டோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா நம்ம அண்டோ பண்ணிக்கலாம். அண்டோ பண்ணிவிட்டு அதை வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணி டாபிக் கீழே இருக்கிறத மட்டும் ட்ராக் பண்ணி இந்த காலம் ஜேவை சூஸ் பண்ணிக்கலாங்க. ஜேவை சூஸ் பண்ணிக்கிட்டு கஸ்டம் லிஸ்ட்டில் போயிட்டு அந்த டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் சேவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு வந்தோம்னா இதை பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்க வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் ஃபெயில் எடுத்தவங்க லைனாக வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 20th ப்ராக்டிக்கலில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபில்டரிங் டேட்டா. இதுக்கு நம்ம எப்பவும் போல் ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணி எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கான எக்ஸல். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டா என்ட்ரி பண்ண எக்ஸல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த எக்ஸலில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபில்டர்னால் ஒன்றும் இல்லை, சார்ட் பண்ணுற மாதிரியே தான் ஃபில்டரும். ஓகேங்களா? அங்கே ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபில்டர்.
இந்த டேட்டா டேப் உள்ள ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா என்ன ஃபில்டர் பண்ண போறேன்னா அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்துட்டேன்னா எனக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த நேம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தோன்னா நான் எனக்கு நேம் வந்து பார்த்தோன்னா எனக்கு அசெண்டிங்கில் வேணுமா, அதாவது ஆல்ஃபாபெட் வைஸ் வேணுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது அசெண்டிங்கில் வேணுமா அப்படின்னு நம்ம எப்படி வேணுமோ நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த ரோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தா கிளாஸும் வந்து பார்த்தோன்னா நாம் வந்து பார்த்தோன்னா டிஸ்டிங்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்டிங்ஷன் மட்டும் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா யார் யாரெல்லாம் டிஸ்டிங்ஷன் எடுத்தாங்களோ அவங்க மட்டும் வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ ஃபெயில் ஆனவங்க மட்டும் வேணும் அப்படின்னா ஃபெயிலுன்னு கொடுத்து ஓகே கொடுத்தா யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்களோ அவங்க மட்டும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபில்டர். ஓகேங்களா? இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன்னா எல்லோரும் வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபில்டரில் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது அந்த ரோ ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பயப்பட வேணாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ராஜி அப்படின்ற ஒரு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ ப்ராக்டிக்கலில் 20th ப்ராக்டிக்கலில் லாஸ்ட்டு பார்க்க போகிறோம். சப்டிவிஷன்ஸு என்னென்ன டு கிரியேட் ஏ பைவோட் டேபிள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். *+r கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணி அதில் எக்ஸல் டைப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாங்கான எக்ஸல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டேட்டா என்டர் பண்ண எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த எக்ஸலில் இருக்கிற இந்த டேட்டாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பைவோட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெனு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்சர்ட்டில் வந்து போயிட்டு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் பைவோட் டேபிள் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஸோ எனக்கு இந்த பைவோட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏ காலத்தில் ஃபஸ்ட்டு ரோ ஏ காலத்தில் இருந்து உங்களுக்கு எஃப் காலம் 20th ரோ வரைக்கும் எனக்கு பைவோட் டேபிள் வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில் அது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? நான் ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸோ இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி அது பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்குதுன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்குது. ஸோ எனக்கு நேம் வேணும், ஜான் வேணும், பிப்ரவரி வேணும், மார்ச், ஏப்ரல், மே எனக்கு எல்லாமே வேணும். ஸோ நான் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பைவோட் டேபிளை மட்டும் நான் காப்பி பண்ணி ஒரு எக்ஸலில் வந்து பார்த்தோன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இருங்க, நான் இந்த பைவோட் டேபிளை நான் காப்பி பண்ணி ஒரு செகண்ட் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பைவோட் டேபிள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கன்சாலிடேட் அப்படின்ட்டு ஒரு ப்ராக்டிக்கல் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த கன்சாலிடேட் வந்து பார்த்தோன்னா ரோவில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணும், இல்லை ஆவரேஜ் எடுக்கும். ஓகேங்களா? ஆனால் பைவோட் டேபிள்ன்றது வந்து பார்த்தோன்னா காலத்தில் இருக்கிறத வந்து பார்த்தோன்னா ஆட் மட்டும்தான் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா பைவோட் டேபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தோன்னா இப்போது நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு ஃபோன் கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா அஜய்ன்றவர் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரியில் 12 ஃபோன் விற்றுருக்காரு, மார்ச்சில் 23 ஃபோன், அண்ட் ஏப்ரலில் 85, அண்டு மேலே வந்து பார்த்தோன்னா 67 ஃபோன் இந்த மாதிரிலாம் விற்றுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஒரு மாதத்தில் எனக்கு இந்த 20 எம்ப்ளாயீஸ் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கிராண்ட் டோட்டல்னு இருக்குது பாருங்கள், ஜான்வரி மந்த்துக்கு 963. ஸோ இதை நான் வந்து பார்த்தோன்னா பைவோட் டேபிள் யூஸ் பண்ணி நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பைவோட் டேபிள் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? கன்சாலிடேட்னா வந்து பார்த்தோன்னா அஜய்ன்ட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஜான்வரி மந்த் 12, பிப்ரவரி 23, மார்ச் 85, ஏப்ரல் 67 அண்ட் மே 65 இது எல்லாத்தையும் கூட்டும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் எடுக்கும், இல்லை கவுண்ட் பண்ணும், மேக்ஸிமம் டு மினிமம் இந்த மாதிரிலாம் பண்ணோம். அது வந்து பார்த்தோன்னா கன்சாலிடேட். ஆனால் பைவோட் டேபிள் வந்து பார்த்தோன்னா காலம் வைஸ், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் அதை வந்து பார்த்தோன்னா கிராண்ட் டோட்டல் பண்ணோம். இப்போ எனக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ ஃபோன் விற்றுருக்கு அப்படின்ட்டு நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அஜய் மட்டும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி அஜய், அருண், ஹரி, ஜீவா, கவி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு ஜான்வரி மந்தில் எவ்வளோ ஃபோன் விற்றுருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போ 963. இதுதான் வந்து பார்த்தோன்னா பைவோட் டேபிள். ஓகேங்களா?